ஜீவா ஐயோ ஜீவா 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 ஏங்க ஜீவா ஜீவா இருங்க என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சு? இல்லையே பிரியா பாத்து என்னங்க? ஏய் ஏய் உங்க இல்ல ஜீவா. என்னாச்சு உங்களுக்கு? வேண்டாம். இல்ல வேணாம் என்னங்க? அது இருங்க ஒரு நிமிஷம். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சுங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு என்ன ஆச்சுங்க? சொல்லுங்க. அது என்ன? ஓகே ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க. உங்களே இல்ல. ஐயோ என்ன பிரியா? Are you all right? I'm all right. இல்ல ஒண்ணும் ஆகல. ஜீவா ஒரு ஜீவா ஒரு 2 minutes வெளியில இருக்கீங்களா ப்ளீஸ்? எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நீங்க 2 minutes வெளிய இருங்களேன். இல்லங்க எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்காது. பாத்துக்கலாம் ஜீவா. போங்களே ப்ளீஸ். அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க காலையில இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல. இந்தாங்க இந்த காஃபியாவது குடிங்க. அக்கா 10 வருஷ டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கா பார்வதி. எல்லாத்தையும் எடுத்து வைக்கவே எனக்கு டைம் பத்தல. என்ன வெரிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். ஏங்க 10 வருஷ டீடைல்ஸ் உடனே எப்படிங்க கொடுக்க முடியும்? ஏங்க அண்ணி கிட்ட கொஞ்சம் டைம் கேளுங்க. இல்ல பார்வதி, கேட்டுட்டா உடனே கொடுக்கறது தான் நமக்கு மரியாதை. உங்க அக்காவுக்காக இவ்வளவு நேரம் பார்த்தது போதுங்க. ஏங்க எனக்காக இந்த காஃபியை குடிங்க. இப்ப என்கிட்ட காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏங்க சொன்னா கேளுங்க, காஃபி குடிங்க. என்ன அருணாச்சலம், லாஸ்ட் 10 இயர்ஸா நீ பண்ண ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேனே, என்ன ஆச்சு? டாக்குமெண்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகலைன்னு செக் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துறேன். அக்கவுண்ட்ஸ் ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஜிகே கண்டுபிடிச்சிருவான். புரியலக்கா? அப்படின்னா நான் பொய் கணக்கு எழுதி வச்சிருக்கேன்னு சொல்ல வரியா? மறந்துடாதக்கா, இந்த கம்பெனில நானும் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். ஜிகே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உன்னை அப்படியே ஷேர் ஹோல்டரா வச்சுக்கிறதா இல்ல செட்டில்மெண்ட் பண்ணி உன்னை அனுப்பிட்டு கம்பெனி அவன் தனியா ஹேண்டில் பண்ண போறானான்னு. என்னக்கா என்ன என்ன பேசுற நீ? சரியில்லைக்கா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன அருணாச்சலம், நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யாரு டிசைடிங் அத்தாரிட்டியோ
அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். அண்ணி, நீங்க பேசுறது நியாயமே இல்ல அண்ணி. எத்தனை வருஷமா இவரும் எங்க பிள்ளைங்களும் இந்த கம்பெனியை வளர்த்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டவங்கள ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி பேசுறது கேக்குற எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. கம்பெனி விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், குறுக்க நீ பேசாத. இதோ உன் புருஷன் தானே சொன்னா கம்பெனி வேற குடும்பம் வேறன்னு. இருந்தாலும் உனக்கு பதில் சொல்றேன். ஆமா, நீங்க மூணாவது மனுஷங்க தான். என் தம்பி மாதிரி இவனும் நடந்துக்கல, அத்தனும் உன் பிள்ளைங்களும் மனசார நினைக்கலையே. மொத்தத்துல என்னையும் என் பொண்ணையும் இந்த வீட்ல ஒதுக்கிதானே வச்சிருக்கீங்க. எங்களை வேணான்னு சொல்ற நீங்க என் கம்பெனியை மட்டும் வேணும்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? வேண்டாக்கா, அனாவசியமான பேச்சு எதுவும் வேண்டாம். நீ டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்க, 10 வருஷ டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். எனக்கு 2 நாள் டைம் கொடு. ஆனா மத்தபடி இந்த கம்பெனில இருந்து என்ன ஒதுக்கி வைக்கிறதுக்கெல்லாம் எந்த காலத்திலையும் ஒத்துக்க மாட்டேன். அத நான் டிசைட் பண்ண முடியாது. வரான்ல ஜிகே, அவன் டிசைட் பண்ணுவான். வா. அது வெளியே பிடிக்காத மாதிரி இருந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பாசம் இருக்குதான் செய்யுது. என் மேல லவ் இல்லாமல நான் வாங்கி கொடுத்த டெடி பேரை கண்டுபிடிச்சு தூங்குற. நான் இங்க வச்சுட்டு போறேன், வேணா எடுத்து வச்சுக்கோ. எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு போட்டுக்க மாட்டேன்னு சொன்னா, நாம ஏன் காவியாக்கு மருதாணி வச்சு விடக்கூடாது? வைக்கலாமே, தப்பு இல்லையே. என்ன அவ அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கா? இந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தா வசதியா இருக்கும்.
குட் கேர்ள். லவ் யூ. நல்லா தூங்குறா. இப்ப நாம மருதாணி வைக்க போய் அவபாட்டு கோவத்துல ஏதாவது பண்ணிட்டானா? அதெல்லாம் நடக்கா. இல்ல அது மருதாணி உடம்புல உள்ள சூடெல்லாம் குறைஞ்சு அப்படியே தப்பிச்சு போயிடலாம். தூங்கிட்டு தான் இருக்காளா? அவ கைய சவுக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணா சவந்திரம் போல இருக்கு. சச்ச, அவ்வளவு இறக்கமற்ற அறிக்கையாவா இருப்பா? கிழகன மனசுள்ள அழகியாதான் இருப்பா. அதனால அவளுக்கே தெரியாம மருதாணி வச்சிருவோம். நம்ம கப்பு. நீங்க குடிச்சிட்டு இருக்கிறது என்னோட கப். கீழே வைங்க. என்ன காஃபி அது? ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். ஒரு காஃபி கப்புக்கு போய். நான் அப்படிதான். மத்தவங்க பொருள் எனக்கு யூஸ் பண்ணவும் பிடிக்காது. என் பொருள் மத்தவங்க யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. ஆத்தி, நம்ம கப்பு. அருமையா இருக்கு. அடரே, எந்திரிச்சாச்சா? குட் மார்னிங். காஃபி உனக்காக ஸ்பெஷலா நானே போட்டது. அது படிக்கும்போது கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்ல, அதான் உனக்கு முன்னாடியே அலாம் வச்சு எந்திரிச்சு நானே கிச்சனுக்கு போய் என் கையால ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன நீ? பொதுவா பொண்டாட்டிங்க புருஷன்கிட்ட நீங்க இந்த மாதிரி என்னைக்காவது பண்ணிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. ஆனா நான் பண்ணா மட்டும் நீ ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க கேக்குற. அது நாளைக்கு நீ கலெக்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூஸ், மீடியா, பிரஸ் இவங்கெல்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல,
அப்போ உனக்கு பின்னாடி ஜஸ்ட் ரைட் சைடில் நான் இப்படி நின்றுட்டு இருப்பேன். நீ என்னை பார்த்து என்னோட வெற்றிக்கு இவர் தாங்க காரணம் அப்படின்லாம் சொல்லவில்ல. அதான் நம்ம சூரியவம்சம் படத்துல தேவயானி சரத்குமாரை புகழ்ந்து பேசுவாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் எனக்கும் இருக்கு. அதான் இப்படி குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்றேன். இந்த காஃபியை பத்தி நான் கேட்கல. இது என்னது? என்னது? ஐயோ ஐயோ ரத்தம் சிவப்பா இருக்கு. என்னது? என்ன குரங்கம்மையா? ஏதாவது கை கிடிச்சுக்கிட்டியா? நடிக்காதீங்க. இல்ல ரத்தம் வருது. நடிக்காதீங்க. எப்படி சிவப்பா சவந்திருக்கு பத்தியா? நல்லா இருக்குல்ல? அதுவும் அத்திப்பழ கலர்ல உன் கையில மருதாணி அற்புதமா சவந்திருக்கு. நான் தான் மருதாணி வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இதை வச்சீங்க? உனக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது இந்த மருதாணி ஒரு பொண்ணோட கையில இருந்தாலே அவங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி என்னமோ சொல்லுவாங்களே, அம்சமா அழகா அப்படியே மங்களகரமா